தாவேக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்க உள்ள நிலையில் பல்லாவரம் தொகுதியில் வெற்றி பெற்ற காமாட்சிக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உள்ளார். புதிய அமைச்சரவைக்கான பட்டியல் தயாராகி வரும் நிலையில் பள்ளிக்கல்வித்துறை யாருக்கு ஒதுக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்டு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்க உள்ள நிலையில் முக்கிய இலாக்காக்கள் யாருக்கு ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. தாவேகா சார்பில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 2 பெரிய கட்சிகளை தட்டி தூக்கி தொகுதியின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரராக காமாட்சி ஜெயகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். தனது பரப்புரையின் போது தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பதுடன் கல்விக்கும் மாணவர்களுக்கும் உரிய முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் செயல்படுவேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். இது தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று காமாட்சியை கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்தனர். பள்ளிகளை தத்தெடுக்கும் திட்டத்தின் கீழ் ஒரு மாவட்டத்தை தத்தெடுத்து மாணவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட உழைத்தவர் காமாட்சி ஜெயகிருஷ்ணன். இதனால் லட்சக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையும் அவர்களின் குடும்பமும் பொருளாதார தன்னிறைவு அடைந்துள்ளது. இதையறிந்த தொகுதி மக்கள் காமாட்சியை ஆரம்பம் முதலே அவரை கல்வி வள்ளல் என்றே அன்புடன் அழைத்து வருகின்றனர். கல்வி மற்றும் மாணவர்களின் நலன் மீது பெரிதும் அக்கறை கொண்டுள்ள காமாட்சிக்கு பள்ளிக்கல்வித்துறை ஒதுக்கப்படலாம் என தாவேகா வட்டாரத்தில் பேச்சு நிலவி வருகிறது. சாதாரண சமூக ஆர்வலராக செயல்பட்டு கல்வி கொடையளித்த காமாட்சிக்கு கல்வித்துறை ஒதுக்கப்படும் பட்சத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.